ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டோரி டைம். ஒரு ஊரில் ஒரு குரு தன் சிஷ்யனோட நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்படி போகிறப்ப ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு பக்கத்தில் ஓடிட்டு இருந்த ஆற்றுக்குள்ளே இறங்கினாராம். அப்படி இறங்கி அவர் தண்ணி குடிச்சிட்டு ஏறுறப்ப ஒரு தேள் அவரை கொட்டிருச்சான். இதை பார்த்த சிஷ்யனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். அந்த தேலை உடனே அடித்து கொல்லணும்னு முயற்சி பண்ணானா. குரு அவனை தடுத்தாராம். சிஷ்யனுக்கு ஒன்றுமே புரியலையாம். என்ன குரு, உங்களை கடிச்ச தேலை சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லி ஆவேசமாக இருந்தானா. அதுக்கு குரு, தேலோட குணம் என்னப்பா, கொட்டுறது தானே, அதோட வேலையை தானே அது பண்ணுச்சு, அதுக்கு எதுக்கு நம்ம கோபப்படணும் அப்படின்னு நிதானமாக சொன்னாராம். அதுக்கு சிஷ்யன், அதுக்காக கொட்டின தேலை சும்மா விட்டலாமா அப்படின்னு கோபமாக சொன்னானா. தேலோட குணம்தான் கொட்டுறது, மனுஷனோட குணம் கொட்டுறதில்லை. நம்ம பொறுமையாக போகிறது தான் நமக்கு நல்லதுப்பா அப்படின்னு சொன்னாராம். சிஷ்யனுக்கு புரிஞ்சிச்சான். இப்படி நிறைய பேர் நம்மளையும் நிறைய விதமாக இன்சல்ட் பண்ணி ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது தேல் குருவை கொட்டின மாதிரி. நம்ம திரும்ப அதுக்கெல்லாம் ரிப்பீட் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இன்னொரு இன்சல்ட்டிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையே. நம்மளை எப்படி ஹீல் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சே நம்ம ரிடில்ஸ் கேட்டு. இன்றைக்கி ஒரு ரிடில்ஸ் கேட்கலாமா? When you buy me, I am costly, but the only use I have is just hanging. What am I? ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.